அது வந்து விஜய் வந்து யாருடைய ஓட்டு பிரிப்பான்றது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. திமுக ஓட்டு பிரிப்பானா, அதிமுக ஓட்டு பிரிப்பானா? இப்போ அதிமுக ஓட்டு பிரிச்சுன்னா அது பிஜேபி கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்களுக்கு தான் மைனஸ் பாயிண்ட் ஆகும். புரியுதுங்களா? அதை வந்து மேற்கோள் காட்டி தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருக்கப்பல. ஆனால் உண்மைதான், விஜய் யாருடைய ஓட்டு பிரிப்பான் என்றது தெரியல. உண்மையிலே ஓட்டை பிரிப்பானா, ஓட்டு வாங்குவானா, எதுவுமே தெரியல. ஒரு திரை பிரபலம் அவ்வளோதான். கடந்த தேர்தலில் நின்னார், அதுக்கு முந்தைய தேர்தல் நின்னார், இடைத்தேர்தல் நின்னார், அல்லது நான் மாநகராட்சி நகராட்சி தேர்தல் நின்னார். அப்போ இவ்வளோ விகிதாச்சரம் வாங்கியிருக்கு, அதனால் இவ்வளோ வாங்குவார் அப்படின்னு தோராயமாக கூட நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இதேமாதிரி யூடியூப்ஸில் வந்து மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய்க்கு வந்து 20% கிடைக்கும், 18%. எப்படி தமிழ்நாட்டில் கிடைக்கும்? திமுகவுன்னு ஓட் பேங்க் இருக்குது, அது எப்போவுமே மாறாது, இருக்கா இல்லையா? அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்குது, அது அதிமுக விட்டு எப்போ மாறாது. அதே மாதிரி பாஜகக்குன்னு இருக்குது, காங்கிரஸுக்குன்னு இருக்குது, கம்யூனிஸ்டுக்குன்னு இருக்குது, பாமகன்னு இருக்குது, விசிகாக்கு, எல்லாருக்கும் அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்குது. அது மாறவே மாறாது. அதை மீறி ஒரு ஜென்ரலான வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கு வங்கியில் இவர் எவ்வளோ சதவீதம் வாங்குவார் விஜய், அவ்வளோதான். பட் உட்காந்துட்டு 18 வாங்கிடுவார், 22 வாங்கிடுவார், 24 வாங்கிடுவார். நேற்று ஒரு பாதிரியார் சொல்கிறாரு, நான் ஆசீர்வாதிக்கிறேன், நீங்கள் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பீங்கன்றாரு. இல்லை அவரை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தலையும் நடத்த வேண்டாமே, அவர் ஆசீர்வதிச்சா ஜெயிச்சு கூட